வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 29/1/2023 ஆழ்மன பயிற்சி டைரெக்டாக இப்போ நடக்குது. வாங்க ஐயா, அதை பார்ப்போம். உன் கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன், இடது கையில். இதில் இந்த கார்டில் ஒரு கலர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. இந்த கையை வச்சு தடவிப்பார். அந்த ஒரு கலர் இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். இப்படி தடவி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மூக்கில் வச்சு முடிஞ்சுப்பார், கண்டுபிடிக்கலாம். இல்லை கண்ணில் வச்சுப்பார், கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த காதில் வச்சு தடவிப்பார், கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த இங்கே வச்சு தடவிப்பார், கண்டுபிடிக்கலாம். இல்லை வாய்க்கு முன்னால் இப்படி வச்சுப்பார், நம்பர் தெரியும். இல்லை இந்த கையில் இப்படி தடவிப்பார். என்ன, நீ சூப்பர் கெட்டிக்காரி, சொல்லு. 8. வெரி குட், சூப்பர். அது என்ன கலரு? ரெட் கலரு. அந்த நம்பரு 8. வெரி குட், சூப்பர். இந்த குழந்தை இன்னைக்கு முதல் நாள் தான் வருது. கலர் ரெட்டு தெரியுதா? ரெட்டுன்ட்ட 8ன்ட்ட கரெக்ட். எப்படி சொல்ல முடிஞ்சது? சொல்லு. வெரி குட், சூப்பர் சூப்பர். கையில் தடவுனியா, மூக்குலையா, கண்ணுலையா, இல்லை காதுலையா? எந்த இடத்துல ஃபீலிங் ஆச்சு? கையில். இப்போ தடவும் போது ஆயிடுச்சு. வெரி குட். அடுத்த தடவை நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய பதில் சொல்லணும். என்ன கெட்டிக்காரி? ஓகே, வாழ்த்துக்கள். எத்தனாவது படிக்கிற? 3. எந்த ஸ்கூலு? கேந்திரிய வித்யாலயா. வெரி குட். உன் தங்கச்சி பட்டு பொட்டன்னு டாப்பாக சொல்லிட்டா. அவளை விட கெட்டிக்காரி நீ. என்ன, நிறைய கேட்ட கேள்வி கிட்ட டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். என்ன, இதில் ஒரு கலர் வரும், ஒரு எழுத்து வரும். இது மூலம் சொல்லலாம், இப்படி தடவி சொல்லலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அற்புதமாக சொல்லுவீங்க, சொல்லுங்க. கிரீன் கலர். அதில் ஒரு நம்பர் 6. வெரி குட். கிரீன் கலர் 6, சூப்பர். சரி, இன்னொரு இது கொடுக்குறேன். அதில் ஒரு கலர் இருக்குது, ஒரு நம்பர். ஆரஞ்சு. வெரி குட், சூப்பர். நம்பர் 5. குட், வெரி குட், எக்ஸலன்ட். நம்பர் 5 ஆரஞ்சு. ரொம்ப சூப்பர் கெட்டிக்காரி, சூப்பர் கெட்டிக்காரி. இந்த இது என்னன்னு பாருங்கள், இது தடவி சொல்லுங்கள். அது என்னன்னு? அனிமல். வெரி குட், சூப்பர். அது என்ன அனிமல்? லயன். வெரி குட், லயன். சரி, வெரி குட், வாழ்த்துக்கள். கையில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன், அது தடைப்பார். அதில் என்ன இருக்குன்னு சொல்லு. ரெட் கலர். வெரி குட். ரெட் கலர் ஏ. சரி, சூப்பர். இந்த இது தடைப்பார். அது என்னன்னு சொல்லு. ஏதோ ஒரு கார்டு. சரி, கார்டு. அதில் என்ன எழுதியிருக்கு? தடைப்பார். அதில் ஏதாவது லெட்ரு தெரியுதான்னு. ராமசாமி. விகே. சூப்பர். கிருஷ்ணசாமி. வெரி குட். மேலே தடைப்பார். சூப்பர் கட்டிக்காரி. ராமசாமி, கிருஷ்ணசாமி. அதில் என்ன எழுதியிருக்கு? TN 6519600145. அதுக்கு பேர் என்னது? யூனியன் ஆஃப் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ். குட், சூப்பர். தமிழ்நாடு. வெரி குட், சூப்பர் கட்டிக்காரி. இந்த அடுத்து என்னமோ இருக்கு உன் கையில், அது என்னன்னு? காசு. எவ்வளோ ரூபா? 10 rupees. அதில் சீரியல் நம்பர் இருக்கு ஒரு இடத்துல, அப்படியே தடைப்பார். 77M 614334. ஐயா, இந்த யுவஸ்ரீ இன்னைக்கு 3வது நாளாக வருது. அப்புறமா இந்த டிரைவிங் லைசன்ஸ், யார் டிரைவிங் லைசன்ஸு பேர் சொன்னது, இந்த டிரைவிங் லைசன்ஸ் சீரியல் நம்பர் சொன்னது. அடுத்தது இது 10 ரூபா சீரியல் நம்பரும் அழகாக சொல்லிடுச்சு. நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள். அப்போது இந்த குழந்தை தான் என்ன நினைக்கணும்னு நினைக்குமோ அதை சாதிச்சிடும். வாழ்த்துக்கள்மா. தடை பாருங்க. சிகப்பு தான். வெரி குட். ஒரு நம்பர் இருக்கு.
சூப்பர் சூப்பர் சூப்பர். சிவப்பு தான் 2 தான். அடுத்து ஒரு கலர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. பச்சை. சரி. நம்பர் 6. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்தாங்க, இதில் ஒரு படம் கொடுத்துருக்கேன், ஒரு படம். மானாங்கய்யா. ரைட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அது எத்தனை மான் இருக்கு? 3. கொடுங்க. வெரி குட். 3 தான், கரெக்டாக 3. அவுத்துருங்க. வணக்கம் அம்மா, உங்கள் பேர் என்ன? லலிதா. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? பெங்களூர். இந்த அம்மா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு 2வது நாள் பயிற்சி. முதல்ல ஒரு கார்டு கொடுத்தோம், ரெட்டு நம்பர் 2ன்ட்டாங்க, க்ரீன் நம்பர் 6ன்ட்டாங்க. 3வது ஒரு கார்டு கொடுத்தோம், மான் டியர் 3 இருக்குன்ட்டாங்க. கரெக்டாக 3 தான். அப்போது உங்கள் வயசு என்ன? 46. 46 வயசில் இந்த அம்மா பெங்களூர்லேருந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க. 46 வயசு இந்த அம்மா. என்ன குறிக்கோளோட நீங்கள் வந்திருக்கிறீங்கம்மா? பெரியவங்களுக்கு பசங்களுக்கு யோகா சொல்லி தரேங்க ஐயா. சரி. நான் தெரிஞ்சுக்கிட்டா பசங்களுக்கு சரி பெரியவங்களுக்கு சேவை பண்ணலான்னு. இல்லை, யோகா சொல்லி கொடுக்குறீங்க, ரைட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுடைய இலக்கு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய நோக்கம் என்ன? அதான் இதை வச்சு பசங்களுக்கு சரி பெரிய நிறைய பேர் சொல்லி கொடுத்து பெங்களூரில் உள்ளவங்களுக்கு நிறையா சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைகளை நிறைய படிக்க சொல்லணும். அந்த குறிக்கோளோட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க. நன்றிம்மா, வணக்கம், வாழ்த்துக்கள். நிறைய சாதிச்சிருவீங்க. நன்றி, நல்லா இருப்பீங்க. உங்கள் குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ரைட். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க ஐயா? திண்டுக்கல். இந்தாங்க, இன்னைக்கு 2வது நாளா? ஒரு கலர், ஒரு நம்பர் இருக்கு. தடை பாருங்க, வலது கையை வச்சு. 2 மாதிரி. 2 தான், மாதிரி இல்லை, 2 தான். இந்த கலர் சொல்லுங்க. பிங்க் கலர். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஒரு நம்பர் இருக்கு, அதில் ஒரு கலரு, ஒரு நம்பர். பச்சை கலர் மாதிரி. பச்சையே தான். நம்பர் சொல்லு. 6. கரெக்ட். இங்கே பாருங்க, முதல்ல பிங்க் கலர் சொன்னீங்க, நம்பர் 2. அடுத்தது பச்சை கலர் சொன்னீங்க, நம்பர் 6. கரெக்டாக இருக்குது. இதை பாருங்கள், இது தடை பார்த்து சொல்லுங்கள். அது ஒரு படம் இருக்கு, ரோஸ் மாதிரி. ரோஸே தான், ரோஸே தான், 100க்கு 100 ரோஸு தான். ஐயா, உங்களால் இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. ரெட்டு 2ஆம் நம்பர் சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது இது க்ரீன் 6ஆம் நம்பர் சொன்னீங்க. இது ரோஸுன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இவ்வளவு 2வது நாள் இவ்வளோ அற்புதமாக சொன்னீங்க. உங்களுக்கு வயசு என்ன? 50 வயசு. உங்கள் என்ன குறிக்கோளோட இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வந்திருக்கிறீங்க? எதிர்கால நோக்கம் என்ன? நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். வைத்தியம் பண்ணுறீங்க. அந்த வைத்தியம் நல்லா பண்ணலாம். ஓகே, வெரி குட். அதாவது நீங்கள் அந்த வைத்தியத்தை முறையோட பண்ணி சாதிக்கணும். வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றி. நிச்சயமாக சாதிச்சிருவீங்க. நன்றியா. இப்போ இந்த பயிற்சிக்கு நிறைய ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, நாகர்கோவிலேருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு 2வது நாள் வந்திருக்காங்க. ஒரு சிலர் ஒரு தடவை வந்திருக்கிறாங்க. அப்போது செய்ய முடியாததெல்லாம் வயசு. ஒரு அம்மாவுக்கு 46, ஒரு ஐயாவுக்கு 52 வயசு. இவங்களாம் இவ்வளோ வயசுல எங்களால் சாதிக்க முடியும் ஆழ்மனத்தில் போய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒவ்வொருத்தரையும் என்ன சொன்னாங்கன்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட வேறு ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.